ஹலோ, ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? ட்ரை பண்ணேன். ஓகே. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா ஓகே, இன்னைக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். நமக்கு பைத்தான்ல டேட்டா டைப்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ண இல்லையா? நமக்கு பைத்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல என்ன இருக்குன்னா லிஸ்ட், டேபிள் அண்ட் செட் அண்ட் தென் டிக்ஷனரி இருக்கு. இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்ல தான் நம்ம லிஸ்ட் ஃபார்மேட் அண்ட் டிக்ஷனரி வந்து நம்ம ரிப்பீட்டட் அதே டைம் வந்து யூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு கோடிங் ரைட் பண்ணி 2 மெத்தட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டேபிள் செட்லாம் ரேரா வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. இது நல்லா நீங்க வந்து நல்லா நீங்க கோட் ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ லிஸ்ட் என்னன்னா இது வந்து enclosed by square brackets and then you can store multiple datas. Any kind of datas தான் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன்னா லிஸ்ட் 1 கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் என்க்ளோஸ் பண்ணிட்டு மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் தென் வேரியபிள்லாம் பாத்தீங்க இல்லையா? வேரியபிள் வந்து ஜஸ்ட் நீங்க ஒரே ஒரு வேரியபிள் தான், ஒரே ஒரு வேல்யூஸா ஸ்டோர் பண்ண முடியும். ஹலோ, ஸோ வேரியபிள்ல நீங்க ஜஸ்ட் ஒன் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் நீங்க லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டா நீங்க மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இங்க ஹரி 23 false and then boolean values. Okay, 23 fine, 56 none, 2 is 3 I 3J. சரி, இந்த லிஸ்ட பாருங்க, உங்களுக்கு ஆல் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து இருக்கு. லிஸ்ட் 1 Control C. ஓகே, இங்க பாருங்க, இதுல வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம நம்பர் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அது லிஸ்ட் ஃபார்மேட் தான், கிளாஸ் வந்து லிஸ்ட். சோ ஓகே, இதுல இருந்து ஸ்டோர் மல்டிபிள் டேட்டா வேல்யூ. இல்ல நீங்க வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணும். டூப்ளிகேட்ஸ் அண்ட் தென் நீங்க ஒன்ஸ் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இட் இஸ் a changeable. நீங்க லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை சேஞ்ச் பண்ணனால இட் இஸ் a mutable. இப்போ வந்து இன்டர்வியூல இருந்து உங்களுக்கு எது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா மியூட்டபிள் என்ன, இம்மியூட்டபிள் என்ன, ஒய், அதாவது எதுக்காக வந்து நம்ம மியூட்டபிள் அது இம்மியூட்டபிள் சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. சோ லிஸ்ட் இஸ் a mutable and then it is ordered. தியரி கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? சோ ஓகே, லென்த்னு ஒரு மெத்தட் இருக்கு. லென்த் என்னன்னா அதுல எத்தனை வந்து டேட்டாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த லென்த் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அதுல எத்தனை டேட்டாஸ் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு லென்த் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு லிஸ்ட் நேம், அதாவது வேரியபிள் நேம் இங்க கொடுத்துடுங்க. சீரிஸ், இதுல வந்து 6 டேட்டா வேல்யூஸ் வந்து இருக்கு. இட் அலோ டூப்ளிகேட்ஸ் சொன்னாங்க இல்லையா? இங்க ஒரு டூப்ளிகேட்ஸ் கொடுக்குறேன், ஃபால்ஸ் கொடுக்குறேன். இதுல டூப்ளிகேட்ஸ் வந்து இருக்கு. ஹரி 23 ஃபால்ஸ், 23.56 நான் டைப் 2 + 3J and then false. இந்த டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணுது. இட்ஸ் ஓகே. இதுல சம் மெத்தட்ஸ் இருக்கு.
அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இண்டெக்ஸ் ஆக்சுவலி உங்களுக்கு இப்ப நேற்று இண்டெக்ஸ் மெத்தட் பார்த்த ஞாபகம் இருக்கா? லிஸ்ட் 1 இதுல நீங்க இண்டெக்ஸ் மெத்தட்ல இருந்து நீங்க வந்து இதுல இருக்கிற டேட்டாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு லிஸ்ட்ல இருக்கிற டேட்டாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்க லிஸ்ட் நேம் கொடுத்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துடுங்க அண்ட் தென் 0 கொடுத்தா 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற டேட்டாஸ் வந்து டேட்டா வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். சீரிஸ் அரே நமக்கு 0th இண்டெக்ஸ் வந்து அரே இருக்கு. ஸோ அதனால அரேன்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. அதே வந்து இந்த லிஸ்ட்ல நமக்கு ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் வேணும்னா நேற்று நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் மெத்தட் பார்த்தோங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு நீங்க அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 1ல இருந்து 5th இண்டெக்ஸ் இருக்கிற டேட்டாஸ் வந்து வேணும்னா நான் 1:5 கொடுக்குறேன். 1 2 3 4 5 ஓகே. இப்போ எனக்கு வந்து 1ல இருந்து 5th இண்டெக்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த டேட்டா வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். See this 23 false 23.56 and then none type. இப்ப நம்ம இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு நீங்க இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு நீங்க அதுல இருக்க டேட்டாஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் லிஸ்ட் 1 இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு எனக்கு 3rd இண்டெக்ஸ்ல இருக்கிற டேட்டாஸ் வந்து 5 கன்வெர்ட் ஆகணும். 5 வேணும். 5 சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நீங்க அந்த லிஸ்ட்ல 3rd இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு ஈக்குவல் டு 5 கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட் பிரிண்ட் லிஸ்ட் 1 கொடுத்துருங்க. See this இதுல நான் வந்து 3rd இண்டெக்ஸ்க்கு வந்து 5 இருக்குன்னு சொல்லி போட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேர்ட் இண்டெக்ஸா 0 1 2 3 ஓகே. தேர்ட் இண்டெக்ஸ்ல வந்து நமக்கு என்ன இருக்குனாங்க 23.56 இருக்கு. பட் இங்க வந்து 5 வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ல வந்து ரீப்ளேஸ் பண்ணனும்னா அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது நம்மளுடைய இது இல்லையா? எனக்கு 3rd இண்டெக்ஸ்ல இருந்து ஒரு 5th இண்டெக்ஸ் வரைக்கும் வந்து எனக்கு டேட்டாஸ் வந்து சேஞ்ச் பண்ணும். அப்ப என்ன பண்ணலாம், லிஸ்ட்ல கொடுத்துட்டு 3,5 கொடுக்குறேன். சோ எனக்கு இங்க 3rd இண்டெக்ஸ் என்ன இருக்குன்னா ஹரி 23 false 23 இருக்கு 23.56 and then none type இருக்கு. அத ரீப்ளேஸ் ஆகணும். சரி, நமக்கு அந்த டேட்டாஸ் வந்து நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி டேட்டாஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்க டேட்டாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல நீங்க இஃப் கண்டிஷன் கூட அப்ளை பண்ணிட்டு அந்த பர்టిక్యులர் டேட்டாஸ் வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1 மினிட். ஓகே, உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையா? இப்ப நீங்க இதுல இஃப் கண்டிஷன் வந்து இதுல 23.56 இருக்கு இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். நீங்க அதை எப்படி வந்து கொடுப்பீங்க இஃப் கண்டிஷன்ல? நேற்று இஃப் கண்டிஷன் பாத்துங்க இல்லையா? இதுல இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டாஸ் இருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். எப்படி நீங்க வந்து கொடுக்கலாம்? சோ ஓகே, இதுல ஃபால்ஸ் இருக்கு இல்லையான்னு செக் பண்ணணும். ஃபால்ஸ் எப்படி கொடுக்கலாம் சொல்லுங்க? இஃப் false in list 1 நீங்க இப்படிதான் கொடுக்கணும். லிஸ்ட் 1ல false இருக்கான்னு சொல்லி செக் பண்றங்க. if print yes கொடுக்கிறேன். else அங்கே இருக்கும். லிஸ்ட் 1ல இஃப் கண்டிஷன் கொடுத்து ஃபால்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்றேன். ஃபால்ஸ் இருந்தா எனக்கு வந்து எஸ் இருக்கும், அதர்வைஸ் இருந்தா எனக்கு நோ ரிட்டர்ன் ஆகும்.
சரி எஸ். சப்போஸ் டேட்டாஸ் வந்து மாத்திடுறேன். என்ன கொடுக்கலாம்? ஹரி கொடுக்குறேன். ஓகே ஹரிலே நான் லெட்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஹரி நமக்கு லிஸ்ட்ல கேப்ஸ் லெட்டர்ல ஹரி இருக்கு. பட் நாங்க ஸ்மால் லெட்டர்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் டேட்டாஸ் சேஞ்ச் பண்ணிட்டு. பாருங்க நோ. ஸோ ஸோ அதனால நமக்கு இதுல இந்த ஸ்மால் லெட்டர்ல ஹரி வந்து இல்லை. அதனால நமக்கு நோன்றது வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. இது புரிஞ்சதுல நீங்க எப்படி இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணுறது? சம் லிஸ்ட் மெத்தட்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்குன்னா அப்பெண்ட் ஒரு மெத்தட் இருக்கு. இண்டெக்ஸ் and then extend, remove and then number of methods இருக்கு. அதை எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். வந்து எனக்கு லிஸ்ட் 1 இதுதாம்மா. ஓகே. அப்பெண்ட் மெத்தட் என்னன்னா நீங்க எந்த லிஸ்ட்ல வந்து சம் வேல்யூஸ் வந்து அப்பெண்ட் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். அப்பெண்ட் மெத்தட் எனக்கு லிஸ்ட் 1ல கடைசியா வந்து ஒரு சம் டேட்டாஸ் வேணும்னா நம்ம அப்பெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு அடிஷனலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் print list 1 that append. இங்க வந்து நான் ஆப்பிள்னு கொடுக்குறேன். அதாவது லிஸ்ட் 1ல எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல வந்து எனக்கு ஆப்பிள் வந்து ரிட்டர்ன் ஆகணும். சரி நான் டைப் 5. ஓகே. நீங்க இப்ப ரிட்டர்ன் பண்ண ஆக்சுவலி நீங்க மெத்தட் யூஸ் பண்றப்ப தனித்தனியா கொடுக்கணும். மெத்தட் தனியா பிரிண்ட் தனியா கொடுக்கணும். அப்போ வந்து அதுல அப்ளை ஆகும். அதர்வைஸ் வந்து நமக்கு நன் டைப் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அங்க பாத்தீங்களா எண்ட் ஆஃப் லிஸ்ட்ல இருந்து ஆப்பிள் வந்து எஸ்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு இல்லையா? மெத்தட் நினைச்சு பார்க்கலாம். லிஸ்ட் 1 டாட் கவுண்ட் கொடுத்துட்டு 23 23 23 23 சீரிஸ். அது கவுண்ட் மெத்தட் என்னன்னா அந்த பர்டிகுலர் டேட்டாஸ் வந்து எத்தனை டைம் இருக்குன்னு சொல்லி போட்டு செக் பண்ணவங்கன்னா அப்போ வந்து கவுண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். கவுண்ட் கொடுத்துட்டு அந்த டேட்டா வந்து எத்தனை டைம் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு சொல்லி போட்டு செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளியர். கிளியர்னு என்னன்னா அந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட் வந்து நமக்கு எம்டி லிஸ்டா கொடுத்துடும். எக்ஸாம்பிள் சேம் இது எடுத்துக்கிறேன். லிஸ்ட் 1 கிளியர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ரன் பண்ணலாம். நன் டைப் 1 மினிட். லிஸ்ட் 1 சாரி இங்க வந்து லிஸ்ட் 1 டாட் கிளியர் கொடுத்துட்டு இருக்கு. பிரிண்ட் லிஸ்ட் 1 கொடுத்துட்டு இருக்கு. இப்போ கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணா நமக்கு வந்து அந்த லிஸ்ட்டை எம்டியா கொடுத்துடும். எம்டி லிஸ்ட் சீரிஸ். இங்க எம்டி லிஸ்ட் தான் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் டெல்னு ஒரு கீவேர்டு இருக்கு. டெல்னா அந்த லிஸ்ட்டை டெலீட் பண்ணிடும். இந்த கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து டெல் லிஸ்ட் 1 கொடுத்துட்டா இப்படி கொடுத்தா நமக்கு அந்த லிஸ்ட் வந்து டெலீட் ஆயிடும். இங்க வந்து டெலீட் ஆயிட்டு லிஸ்ட் 1 கொடுக்குறேன்.
சரி, நம்ம ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டோம். டெல் கீவேர்ட் கொடுத்துட்டு அந்த லிஸ்ட் டெலீட் பண்ணிட்டுங்க. இப்போ வந்து நமக்கு என்ன எரர் வருதுன்னா நேம் எரர். பிகாஸ் நமக்கு அந்த லிஸ்ட் நமக்கு வந்து சிஸ்டத்துல இல்ல. அதை டெலீட் பண்ணிட்டுங்க பைத்தான் கோட் மூலமா. அதனால வந்து நேம் எரர் வருது. ஸோ லிஸ்ட் ஒன் இஸ் நாட் டிஃபைன்ட். del keyword. Delete the list. Okay. லிஸ்ட் இருக்கா? ஓகே. இப்போ என்ன மெத்தட் பார்க்கலாம்னா பாப்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது பிஓபி பாப். பாப் மெத்தட் என்னன்னா எண்ட் ஆஃப் லிஸ்ட்ல இருந்து அந்த வேல்யூஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது. ரிமூவ் வேல்யூ end of the list. அந்த லிஸ்ட்ல எண்ட் வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் list 1 dot pop கொடுத்துடலாம். அண்ட் தென் இங்கே பிரிண்ட் கொடுத்தா நினைக்கிறேன். இல்லைங்க, செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபால்ஸ். நமக்கு அந்த லிஸ்ட்ல அந்த ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. பிரிண்ட் லிஸ்ட் 1 கொடுத்துறேன். ஆல்ரெடி நமக்கு ஓகே லிஸ்ட் 1 டாட் பாப் கொடுத்துறேன். ஆனால் பிரிண்ட் லிஸ்ட் 1 இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து ஃபால்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. அண்ட் தென் சீரிஸ் இதுல நமக்கு இந்த ஃபால்ஸ் அந்த எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல வந்து அந்த ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அது ரிமூவ் ஆயிடுச்சு. அதர்வைஸ் வந்து நமக்கு ஹரி 23 ஃபால்ஸ் 23.56 நன் டைப் 2 + 3j வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்குங்க ஆன்சர்ல. ஸோ அந்த பாப் மெத்தட். அண்ட் தென் இந்த பாப் மெத்தட்லேயே நீங்க இண்டெக்ஸ் வேல்யூஸ் அசைன் பண்ணா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் என்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த ஒரு டேட்டாஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க டேட்டாஸ் தான் எனக்கு தேவையில்லைன்னா நான் 1 கொடுக்குறேன் அந்த பாப் இன்சைட். அப்போ எனக்கு அந்த 23 இருந்த மட்டும் ரிமூவ் ஆயிடும். சீரிஸ் இதுல அந்த 23 இந்த ரிமூவ் ஆயிடுச்சு. அதர்வைஸ் ஆல் டேட்டாஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. ஹரி ஃபால்ஸ் 23.56 நன் டைப் அண்ட் தென் அதர்ஸ் 2 + 3j ஃபால்ஸ்ல ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. இதுதான் வந்து பாப்ல வந்து நம்ம இண்டெக்ஸ் வேல்யூஸ் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணுறது. இப்போ எக்ஸ்டெண்ட் என்னன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்கு, அது கூட அனதர் லிஸ்ட் வந்து ஜாயின் பண்ணும். அப்போ வந்து எக்ஸ்டெண்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு நான் 2 லிஸ்ட் வந்து மர்ஜ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எனக்கு லிஸ்ட் 1 இருக்கு இல்லையா, இங்கே லிஸ்ட் 2ன்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து 1, 3, 4 கொடுக்குறேன். இப்போ லிஸ்ட் 1ல லிஸ்ட் 2 எக்ஸ்டெண்ட் பண்ணும். அதுக்கு லிஸ்ட் 1 டாட் எக்ஸ்டெண்ட் லிஸ்ட் 2. print list 1. இப்போ வந்து நான் லிஸ்ட் 1ல லிஸ்ட் 2 வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். அதனால நமக்கு லிஸ்ட் 1ல வந்து அடிஷனலா 1, 3, 4 வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கும். சீரிஸ் இங்க ஆல்ரெடி நமக்கு ஹரி 23ல இருந்து ஃபால்ஸ் இருக்கு. அதன் கூடவே 1, 3, 4 வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு. சப்போஸ் எனக்கு லிஸ்ட் 2 கூட லிஸ்ட் 1 வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா சரி அப்படியே லிஸ்ட்டை மட்டும் நம்ம மாத்தி கொடுத்துட்டா போதிக்கும். லிஸ்ட் 2ல லிஸ்ட் 1 எக்ஸ்டெண்ட் ஆகணும். பாருங்க சாரி இங்க மாத்தி கொடுத்துருக்கேன். நமக்கு லிஸ்ட் 2ல 1, 3, 4 இருக்கு. லிஸ்ட் 1ல ஹரி 23 4 சம்திங் இருக்கு. ரன் பண்றேன். சீரிஸ் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு லிஸ்ட் 2ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அது ரிட்டர்ன் ஆயிருக்கு. அது பிறகு லிஸ்ட் 1ல என்ன இருக்கு அது ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் மெத்தட் நீங்க எக்ஸ்டெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி 2 லிஸ்ட்டை வந்து கன்கேட் பண்ணிக்கலாம்.
எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அனதர் மெத்தட் என்ன? இன்செர்ட் மெத்தட். லிஸ்ட் ஒன் டாட் இன்செர்ட் 0, ram. 0th இண்டெக்ஸ்ல எனக்கு ராம் இருக்கணும். லிஸ்ட் 1. See this. another datas வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து டேட்டாஸ் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். சாரி, from array 23 false. ஓகே, நம்ம எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸ் கூட இன்செர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா சம் டேட்டாஸ் வந்து இன்செர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரிமூவ் மெத்தட். ரிமூவ் என்னன்னா அந்த பர்டிகுலர் டேட்டாஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்ப லிஸ்ட், எனக்கு லிஸ்ட் 1ல ஹரின்ற டேட்டாஸ் வந்து எனக்கு வேண்டாம். அப்ப வந்து நான் லிஸ்ட் 1 டாட் ரிமூவ் கொடுத்துட்டு இங்க இது ரவுண்ட் பிராக்கெட்ல அந்த என்ன டேட்டாஸ் நமக்கு வேணாமோ அந்த டேட்டாஸ் வேல்யூ கொடுத்தா போதைக்கு எனக்கு வந்து ஹரி வேண்டாம். லிஸ்ட் 1 சாரி, இங்க பாருங்க அந்த அரேன்ற ஒரு அந்த டேட்டாஸ் மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. நீங்க ரிமூவ் மெத்தட் கொடுத்துட்டு சப்போஸ் நீங்க அனதர் டைம் வந்து அரே ஆல்ரெடி ரிமூவ் ஆயிடுச்சு, திருப்பி அனதர் டைம் வந்து ரன் பண்றேன். ஐ திங்க் ஆக்சுவலி நீங்க ஜூபிட்டர் நோட்புக் வந்து ரன் பண்ண எரர் வரும். ரிவர்ஸ்னா ஆல்ரெடி நமக்கு என்ன பேட்டர்ன் இருக்கு டேட்டாஸ். நீங்க ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இந்த டேட்டாஸ் வந்து அப்படியே வந்து இது பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் லிஸ்ட் 1 டாட் ரிவர்ஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட். ஓகே, கரெக்ட். இப்ப வந்து லிஸ்ட் 1 வந்து ரிவர்ஸ் பண்றேன். See this. ஓகே, பிரிண்ட் கொடுக்கல இல்லையா? ரைட், லிஸ்ட் 1 கீழே இருக்கா? இப்ப இந்த வந்து ஹரி 23 ஃபால்ஸ் அண்ட் தென் சம் வேல்யூஸ் இருக்கு. இதை நான் இப்ப ரிவர்ஸ் பண்றேன். சரி, அப்புறம் நமக்கு வந்து லாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட், லாஸ்ட் இருக்குது ஃபால்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு, ஃபர்ஸ்ட் இருக்கு வந்து லாஸ்ட் இருக்குது. வந்து ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு நீங்க அந்த லிஸ்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அசெண்டிங் டிசெண்டிங் இருக்கு, அதாவது ஷார்ட் மெத்தட். ஷார்ட் மெத்தட் என்னன்னா நீங்க அசெண்டிங் பண்ணிக்கலாம் அண்ட் தென் டிசெண்டிங் பண்ணிக்கலாம். இதுல இருந்து நம்ம அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் பண்றப்ப என்ன ஒரு ரூல்ஸ் இருக்கு, என்னன்னா அதுல வந்து நமக்கு ஒரே சேம் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து இருக்கணும். இதுல வந்து நம்ம ஹரி அண்ட் இன்டிஜர் ஃபால்ஸ்ல இருக்கு இல்லையா? சோ அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இருந்தா வந்து அது எடுத்துக்காது. அது கூட வேணும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பிரிண்ட் லிஸ்ட் 1 டாட் சார்ட் கொடுத்தா சம் எரர் வரும். பிகாஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் டைப்ஸ் வந்து இருக்கு. சோ அதுல வந்து நமக்கு ஷார்ட் மெத்தடுக்கு மட்டும் வந்து நமக்கு இந்த டேட்டா டைப்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். இதுக்கு நான் வேற ஏதாவது எடுத்துக்கிறேன். இங்க கமெண்ட் பண்ணிட்டேன். லிஸ்ட் 1 கிரியேட் பண்ணிருக்கு. அண்ட் தென் இதுல 8 4 3 ஓகே ஆல்ரெடி இருக்கா, 9 10 45 54 and then 23. ஸோ ஓகே, சம் டேட்டாஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போதான் நான் சார்ட் பண்றேன். நமக்கு வந்து ஷார்ட் மெத்தட்னா வந்து நீங்க வந்து அசெண்டிங் வந்து நீங்க எதுவும் மென்ஷன் பண்ண அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்க ஷார்ட் கீவேர்ட் கொடுத்தா போதைக்கு. வாட் ஹேப்பன்? ஓகே, இங்க தப்பு பண்ணிருக்கேன். 1 மினிட்.
list 1. So okay, list 1 வந்து நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வந்து வேணும். நான் டைப். சார் நீங்க இத குடுக்கல கரெக்டா கொடுத்துக்காங்க. நான் இன்னைக்கு பாருங்க. list 1 dot sort and then இது list 1. See this 3 அந்த நமக்கு அந்த டேட்டாஸ் வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டர் வந்து இருக்கு. 3 4 8 9 10 23 35 அசெண்டிங் ஆர்டர் இருக்கு. சப்போஸ் எனக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர் வேணும்னா நம்ம வந்து அதுக்கு ட்ரூன்னு கொடுக்கணும். ஏன்னா டிசெண்டிங் ட்ரூன்னு கொடுக்கணும். எஸ் ரிவர்ஸுக்கு ட்ரூ. ஓகே. லிஸ்ட் 1 அதுங்க அந்த ரவுண்ட் பிராக்கெட் இருக்கு இல்லையா, அதுல ரிவர்ஸ் இக்கு ட்ரூ, அது வந்து டிஃபால்ட் ட்ரூ கொடுத்துட்டா நமக்கு வந்து லிஸ்ட் வந்து டிசெண்டிங் ஆர்டர் வந்து ரிட்டர்ன் ஆகும். சீரிஸ் 45 34 23 இருந்து நமக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. டிசெண்டிங். சில டவுட் இருக்கா? இவ்வளவுதான் some methods, இவ்வளவுதான் இருக்கு நமக்கு மெத்தட்ஸ். இதுல clearly this list is still okay. எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, பிபிடி சென்ட் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. ஃபாலோ அப் வந்து நான் நடத்திட்டு பிறகு நீங்க இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த லிஸ்ட் வந்து எப்படி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுண்டு இது பாருங்க. ஃபாலோ யூஸ் பண்ணிட்டு வந்து ஏ இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணிட்டு அப்பன் பண்ணிருக்காங்க. ஏஸ் அப்பன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நான் வந்து டியூபெல் அண்ட் தென் செட்ல தியரி மட்டும் சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து டியூபெல் செட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்கு, டியூபெல் நான் சொல்லிடுறேன். டியூபெல்னா என்னன்னா யூ கேன் ஸ்டோர் மல்டிபிள் டேட்டாஸ். அன்லிமிட்டடா நீங்க எவ்வளவு நேரத்துக்கு வந்து டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டேட்டாஸ் ஆர் டேட்டா ஐட்டம்ஸ் ஸ்டோர் ஓகே ஸ்டோர் multiple data values or items, both are same. And then இதுல allow duplicates, அதாவது நீங்க duplicates வந்து allow பண்ணிக்கலாம். allow duplicates. And then நீங்க லிஸ்ட மட்டும் நீங்க once create பண்ணா changeable பண்ண முடியாது. it is unchangeable. அதனால it is immutable. நீங்க லிஸ்ட ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அது சேஞ்ச் பண்ண முடியாதனால இட் இஸ் immutable. And then it is ordered. ஓகே, இவ்வளவு தேவையா வந்து நீங்க இவ்வளவு நேம் enclosed by round bracket. நீங்க ஒரு டியூபிள் கிரியேட் பண்றீங்கன்னா அது வந்து நீங்க ரவுண்ட் பிராக்கெட் தான் கொடுக்கணும். இப்படி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் செட். இதெல்லாம் நாளைக்கு கிளாஸ் பார்த்துக்கலாம். இன்னைக்கு இது போதிக்கும். செட்னா என்னன்னா யூ கேன் ஸ்டோர் மல்டிபிள் டேட்டாஸ். சேம் as இதேதான் டேட்டா ஆர் வேல்யூஸ். அண்ட் தென் இதுல ஒரு இது இருக்கு, இது வந்து does not allow duplicates. இதுல வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. hello duplicates. And then it is unordered. அதாவது நீங்க ஒரு செட் கிரியேட் பண்ணா அது வந்து நீங்க ஓவர் டைம் ரன் பண்றப்ப அது ரேண்டம் மாறிட்டே இருக்கு. நம்ம எந்த ஆர்டர்ல கொடுக்கறோமோ அதே ஆர்டர்ல இருக்காது. இதுதான் வந்து செட். நெக்ஸ்ட் ஒன் டிக்ஷனரி இருக்கு. இட் enclosed by curly brackets. இங்க கொடுத்துறேன். curly bracketsக்குள்ளே இதை கொடுத்து என்க்ளோஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன் டிக்ஷனரி. டிக்ஷனரி நீங்க டிக்ஷனரி எப்படி மென்ஷன் பண்ணுவீங்கன்னா டிஐசிடி அந்த கீவேர்ட் கொடுத்து என்க்ளோஸ் பண்ணுவீங்க, யூஸ் பண்ணுவீங்க.
அண்ட் தென் இதுலயும் நீங்க யூ கேன் ஸ்டோர் மல்டிபிள் டேட்டா வேல்யூஸ் ஆர் ஐட்டம்ஸ். நீங்க அன்லிமிட்டடா எவ்வளவு டேட்டாஸ் வேணுமோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஆர்டர்ட், சேஞ்சபிள். ஐ திங்க் ஒன் நீங்க டிக்ஷனரி கிரியேட் பண்ண சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது எப்படி மென்ஷன் பண்ணாங்கன்னா கர்லி பிராக்கெட்ஸ்ல இங்க ஒரு கீ இருக்கும் அண்ட் தென் வேல்யூ. இப்ப நம்ம லிஸ்ட்ல வந்து நம்ம அப்படியே வந்து அசைன் பண்ணாங்க, அது மாதிரி அசைன் பண்ண மாட்டேங்க. இங்க நேம்னா நேம்னு கீ கொடுத்துட்டு அதுக்கு நேம் வந்து சம்திங் ராம் அது மாதிரி அசைன் பண்ணுங்க. டைரக்டா வந்து அசைன் பண்ண மாட்டேங்க. நீங்க கீ ஒன்று கொடுக்கணும், அந்த வேலையை கொடுத்ததான் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இதான் டிக்ஷனரி. எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ. டியூபலுக்கு வந்து ஒரு இது கிரியேட் பண்றேன். டியூபல் ஒன்னுக்கு வந்து நீங்க வந்து ரவுண்ட் பிராக்கெட் கொடுத்துட்டு இதுல வந்து நீங்க டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். 34 ட்ரூ அண்ட் தென் ராம் கொடுக்குறேன். இதுல another ராம் கொடுக்குறேன். People 1. See this? இங்க பாருங்க நமக்கு வந்து கிளாஸ் பீப்பிள் இதே நம்ம செட் ஒன்று கிரியேட் பண்ணி பார்த்துடலாம். நாளைக்கு இது வந்து நம்ம டீப்பா பார்ப்போங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துடுறேன். செட் அண்டர்ஸ்கோர் 1 செட் என்க்ளோஸ்ட் பை ரவுண்ட் பிராக்கெட். இதுல நீங்க எனிதிங் கொடுத்துக்கலாம். 1, 3, 4 another 1 கொடுக்குறேன். ட்ரூ கொடுக்குறேன். அண்ட் தென் false 0 and then untype another one. Right, set 1. இப்போ இந்த வேல்யூஸ் பாருங்க, இதுல கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த என்னுடைய ரிசல்ட் அனலைஸ் பண்ணி பாருங்களா. நான் வந்து இங்க 1 வந்து 2 டைம்ஸ் கொடுத்துருக்கேன், 2 கொடுத்துட்டு இருக்கேன், ஃபால்ஸ் 0 நன் டைப் அண்ட் தென் ராங் கொடுத்துட்டு இருக்கேன். பட் நமக்கு என்ன இது பண்ணிட்டு இருக்குன்னா நான் 0 இது வந்து பூலியன் வேல்யூஸ் கன்சிடர் பண்ணிக்க 1 நான் 0 கொடுத்தா அது வந்து ஃபால்ஸ் கொடுத்தாவே 0 கொடுத்தா ரெண்டுல ஏதோ ஒண்ணா மட்டும் எடுத்துக்கும். இங்க வந்து எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்கு, 0 வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. 1 அதே மாதிரிதான் நம்ம வந்து சொல்ல போனா 1 1 2 இருக்கு இல்லையா, 3 டைம்ஸ் இருக்கு. பட் இது வந்து நமக்கு ஒரே ஒரு டைம் வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கு. நீங்க வந்து செட் எது மாதிரி டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ல டூப்ளிகேட்ஸ் வந்து வேணும்னு சொல்லி போட்டு சொல்றாங்க இல்லையா, அந்த டைம்ல வந்து செட் மெத்தட் அந்த டேட்டாஸ் வந்து செட்டை கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து செட் மெத்தட். சரி, நமக்கு வந்து இதுல ஃபர்ஸ்ட் வந்து 1 தான் இருக்கு. பட் இது வந்து நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்குன்னா ஃபால்ஸ், பிகாஸ் இட் இஸ் அன்ஆர்டர்ட். அன்ஆர்டர்ட் இருக்கிறப்ப அந்த ரிசல்ட் வந்து நீங்க ஒவ்வொரு டைம் ரன் பண்றப்ப நேம் அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நான் இப்போ another டைம் ரன் பண்ணா அதனுடைய ஆர்டர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சரி, திஸ் இப்போ ஃபால்ஸ் ரிட்டர்ன் இருக்கு, ஃபால்ஸ் நன் டைப். சரி, நான் இப்போ செஞ்சேன். பட் அது வந்து ஒவ்வொரு டைமும் மாறிட்டே இருக்கு. இதுதான் வந்து செட். another one டிக்ஷனரி இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிள் basic ct underscore 1 கொடுத்துறேன். டிக்ஷனரி வந்து நீங்க எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க, கீ வேல்யூ பேர் முதல் நம்பர் நேம் கொடுத்துடலாம். அதே மாதிரி நீங்க கீ கொடுத்துட்டு கோலன் வச்சுட்டு அதுக்கான வேல்யூஸ் என்னவோ நீங்க அதை அசைன் பண்ணணும். இங்க வந்து நான் நேமுக்கு ரேம் கொடுக்குறேன். அண்ட் தென் ஏஜ் 23. இது மாதிரி நீங்க கீ தனியா அதனுடைய வேல்யூஸ் தனியா கொடுத்துட்டு தான் டிக்ஷனரி வந்து அசைன் பண்ணுங்க.
ஸோ டிக்ஷனரி அண்ட் வந்து நீங்க ரிப்பீட்டட் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. print type of dictionary one. சரி, நாளை கிளாஸ் வந்து டிக்ஷனரி. ஓகே, இன்னைக்கு இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? மேம் நோ இல்லை. மேம். ஓகே, இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க நேத்துல ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? ஓகே மேம், பண்ண மேம். இன்னையோடது தான் கொஞ்சம் பண்ண மேம். ஓகே. இல்ல நீங்க அன்னன்னைக்கு சொல்லி கொடுக்கலாம், அன்னன்னைக்கே போட்டு பார்த்தா தான் புரியும். அதர்வைஸ் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒன்று இருக்கிறத மறந்துட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போனா சொல்லி கொடுக்கறதே வேஸ்ட். அதுக்காக தான் கேட்டேன். இட்ஸ் ஓகே ஓகே மேம். ப்ராக்டிஸ் பண்ண இன்னைக்கு நம்ம லிஸ்ட் மட்டும் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கிறேங்க. அதன் பிறகு வந்து ஓகே டியூப்பல் அண்ட் தென் செட் எல்லாம் வந்து உங்களுக்கு தியரியே என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. இது பாருங்க. இந்த தியரி ஃபுல்லுமே உங்களுக்கு இன்டர்வியூல வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அதுல மீட்டபிள் என்ன, இம்மீட்டபிள் என்ன, லிஸ்ட்டுக்கு டியூபிளுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எதுக்காக செட் நம்ம யூஸ் பண்ணணும், டிக்ஷனரி எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டு இதுல இருந்து கொஸ்டின் அரைஸ் ஆகும் கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் நல்ல தியரியில ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வைண்ட் அப் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே. தேங்க்யூ. நான் வைண்ட் அப் பண்ணிடுறேன்.